வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அதன் மூலியமாக அரசு உத்தியோகம், சுகர்நாடி ஜோதிடம். இந்த சுகர்நாடி ஜோதிடத்தில் எளிமையாக ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு ஜாதகர், அதுவும் போட்டித் தேர்வில் கவர்மெண்ட்டினுடைய நடத்தக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு போட்டித் தேர்வில் அது மூலியமாக வெற்றி பெற்று அந்த அரசு உத்தியோகத்தை எந்த ஜாதகர் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னா, சுகர்நாடியினுடைய பொன்னான விதிகளில் இதுவும் ஒன்று. எந்த பாவகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இதில் முக்கியத்துவம். இப்போ இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். கன்னி லக்கணத்தில் பிறக்கிறாங்க. லக்கண புள்ளி சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் விழுது. தனுசுல ராகு, மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் கேது, கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சிம்மத்தில் குரு. இந்த ஜாதகி படிக்கிறாங்க, ஒரு டிகிரி முடிக்கிறாங்க. அரசு உத்தியோகத்துக்கு ஒரு முறைக்கு 2 முறை தேர்வு எழுதி தோல்வி அடைந்து 3வது தேர்வு முறையில் இவங்க வெற்றி பெற்று அரசு உத்தியோகத்தை வாங்கிக்கிறாங்க. அதுவும் விவசாயத்துறை சம்மந்தப்பட்ட துறையில் இவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது. அது எப்படி கிடைச்சிதுன்றத அவங்களுக்கு நம்ம சொன்னோம். அது உங்களுக்கு தெரியணும்ல, எப்படி ஒரு ஜாதகத்தை எளிமையாக போட்டித் தேர்வு அப்படின்னாலே 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி யார்? லக்கணத்துக்கு செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகருக்கு அட்டமாதிபதி தான். அட்டமாதிபதியாக இருக்கலாம், 6ஆம் அதிபதியாக இருக்கலாம், 12ஆம் அதிபதியாக இருக்கலாம், ஏன் நீச கிரகமாக கூட இருக்கலாம். அந்த கிரகம் லக்கணத்துக்கு, நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு வளிமண்டலத்தில் கிரகங்கள் வலம் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் பிறக்கும் பொழுது கோச்சார கிரகங்கள் தான் ஜாதகம். உங்களுக்கு அந்த சன பொழுதில் விடக்கூடிய லக்கணம் தான் நமக்கு முக்கியம். இப்போ இந்த ஜாதகி கன்னி லக்கணத்தில் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் விழுந்திருக்கிறாங்க. அட்டமாதிபதியினுடைய காலில் தான் இவங்க லக்கண புள்ளியே விழுந்திருக்கு. பிறந்து அந்த ஜாதகி அவங்களுடைய பிறப்பு வீட்டில் படாத துன்பப்பட்டிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் படிப்பில் படித்து அது மூலியமாக போட்டித் தேர்வுக்கு எழுதுகிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. முதல்ல போட்டித் தேர்வுக்கு 3ஆம் அதிபதி, அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறாருன்னா லக்கணத்துக்கு 9ல் சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. சூரியனுடைய நட்சத்திரத்தில் நின்று இருக்கிறார். அப்போ சூரியனுடைய காலை பார்க்கணும். லக்கணத்துக்கு 9 கோணத்தில் இருக்காங்க. 1, 5, 9. இந்த ஜாதகி நல்ல ஒரு பிராப்தத்தை பெறக்கூடிய ஜாதகின்னு சொல்லிடலாம். ஏன்னா 3ஆம் இடம், நாம் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வியினுடைய நின்ற வீடு 1, 5, 9 இருக்கணும். அதை விட இன்னொரு முக்கிய பங்கு, அவர் நின்ற நட்சத்திர அதிபதி சூரியன் லக்கணத்துக்கு 11ல் அமர்ந்து சனி பகவானுடைய காலில் இருக்கிறார். சனி பகவான் எங்கே இருக்கிறார்? இந்த ஜாதகிக்கு லக்கணத்துக்கு 5ல். அப்போ என்ன ஆகி போகுது? 1, 5, 9. இந்த ஜாதகி போட்டித் தேர்வுக்காக முயற்சி எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த தேர்வில் வெற்றி பெறுவார்ன்றதை உறுதியாகிவிட்டது. இப்போ இதை அரசு உத்தியோகம் அப்படின்றத எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, ஒரு லக்கணத்துக்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்து அதிபதி எடுக்கணும். அது கேதுவினுடைய
நட்சத்திரங்களில் இருந்தாலும், அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருந்தாலும் அது அரசு உத்தியோகத்துக்கு வந்து வழிவகுக்கும். இல்லை குருவினுடைய நட்சத்திரங்களில் இருக்கணும் பொதுவாக. இப்போ இந்த ஜாதகி 10ஆம் இடத்தில் கேது. கேது என்றாலே சட்டம், கேது என்றாலே அரசாங்கம். அப்போ 10ஆம் இடத்துல அரசு கிரகம் அங்கே உட்காந்துருக்கு. அவர் நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா மிருகசீரிஷம். பாருங்கள், மிதன வீட்டில் மிருகசீரிஷம் அட்டமாதிபதியினுடைய காலில் தான் இருக்கார். லக்கணமே அட்டமாதிபதி கால். அப்போ இந்த ஜாதகி அந்த போட்டித் தேர்வு தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக கடுமையான போராடி இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அப்படியே சுலபமாக ஒரு டெஸ்ட் எழுதின உடனே ஜெயிச்சிருப்பாங்களான்னா கிடையாது. கடுமையான போராட்டத்தில் கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அட்டமாதிபதியாக இருந்தால் கூட 6ஆம் அதிபதியாக இருந்தால் கூட சரிதாங்க. 1, 5, 9 தொடர்பு பெறும்பொழுது அந்த ஜாதகி ஆட்சி உச்சம் நட்பு வீட்டுகளில் தொடர்பு பெறும்போது அந்த ஜாதகன் வெற்றி பெறுவார். அவ்வளோதான். இதில் அட்டமாதிபதி கேதுன்றதுனால கொஞ்சம் கடுமையான போராட்டம் இருந்திருக்கும். அந்த இடத்துல 2 முறை தோல்வி அடைந்து 3ஆவது முறை வந்து வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இந்த ஜாதகி சனி பகவானை பார்க்கணும். தொழில்னா அந்த அதிபதி யார் பாருங்க. சனி என்ற நட்சத்திர அதிபதி சந்திரன். சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து எங்கே நிற்கிது? சந்திரன் காலபுருஷனுக்கு 12ல் நிற்கிது. அது வந்து அரசாங்க வீடு. அப்போ இந்த ஜாதகியை எப்படி எங்கே எடுத்து போட்டாலும் அதனுடைய தாற்பயம் எங்கே வந்து நிற்கினா 1, 5, 9 இல்லைன்னா 1, 4, 7, 10 இதில் தான் இருக்கும். நீங்கள் அடுத்த பாவகத்தை எடுத்தாலும் சரி உத்தியோகம் வாங்கினாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பாருங்கள் 2, 7, 11 சுகர் நாடியில். 2ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கார்? 11ல் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரனும் சனியினுடைய காலில் தான் நிற்கிறாரு. அந்த சனி பகவான் சந்திரனுடைய கால். சந்திரன் 7ல் நிற்கிறார். இப்போ 2 எடுத்தாலும் 7 வந்து நிற்கிதா? 7ஆம் இடத்தை எடுத்துங்க. 7ஆம் இடத்த அதிபதி குரு. அவர் எங்கே இருக்கிறாரு? லக்கணத்துக்கு 12ல் இருக்கார். லக்கணத்துக்கு 12ல் இருந்தால் இருந்துட்டு போகட்டும். அவர் உட்கார்ந்த அதிபதி, அவர் உட்கார்ந்த நின்ற கால அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே இருக்காரு? சனியினுடைய கால். அந்த சனி சந்திரனுடைய கால். சந்திரன் எங்கே இருக்காரு? 7ல் இருக்கார். எப்படி எடுத்தாலும் 7ஆம் இடத்தை இந்த ஜாதகிக்கு தொடுது. 2, 7, 11 எடுத்தால் கூட 11ஆம் அதிபதி யாருங்க? சந்திரன். சந்திரன் நேரடியாகவே 7ல் இருக்கார். அவர் சனியினுடைய காலில் இருக்கார். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி. இப்போ சனி சந்திரன் வந்து நட்சத்திர பரிவர்த்தனை. அப்போ இந்த ஜாதகி அவங்க வீட்டில் வளர்கிற வரைக்கும், ஏன்னா சித்திரை 2ஆம் பாதம் அட்டமாதிபதியினுடைய காலில் அமர்ந்து பிறப்பு எடுத்துக்கிறதுனால பிறந்த இடத்துல வந்து சுபிட்சமான வாழ்க்கை, அபிவிருத்தியான வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே 7 டச் பண்ணுறதுனால இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு அனைத்துமே கிடைக்குது. போட்டித் தேர்வு எழுதி திருமணம் பண்ணிக்கிட்டு போன இடத்துல என்ன பண்ணுறாங்க? அனைத்துமே கிடைக்கும். ஏன்னா எதை எடுத்தாலும் 7ல் தான் போயிட்டு கனெக்ட் ஆகுது. கேந்திரத்தில் தான் கனெக்ட் ஆகுது. இப்போ கன்னி லக்கணத்துக்கு கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லுவாங்க. கேந்திராதிபதி தோஷம் எங்கே இருக்கு? 7ஆம் இடத்து அதிபதி 12ல் உட்காந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். கோணாதிபதினு சொல்லக்கூடிய 2க்கும் 9க்கும் தொடர்பு பெறக்கூடிய சுக்கிரனுடைய சாரத்தில் குரு. ஜீவன்ன்றது குரு, ஜீவின்றது வந்து சுக்கிரன். குரு சுக்கிரனுடைய சாரத்தை பெற்று 12ல் உட்காந்துருக்காரு. அவர் 12ல் உட்காரட்டும், 6ல் உட்காரட்டும், 8ல் உட்காரட்டும், எங்கே வேணால் உட்காரட்டும், அவர் நின்ற நட்சத்திர அதிபதி நல்ல இடத்துல உட்காரணும். அவர் தான் 6, 8ல் உட்காரக்கூடாது. இதுதான் சுகர் நாடியினுடைய பொன்னான விதி. இப்போ 3 போட்டித் தேர்வு அது வெற்றி பெற்றாங்க, அரசு உத்தியோகம் வாங்கிட்டாங்க. திருமணமும் இவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பில் இருக்குது. 2, 7, 11 11ஆம் இடமும் சொல்லியாச்சு, 7ஆம் இடமும் சொல்லியாச்சு, 2ஆம் இடமும் சொல்லியாச்சு. எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து 7ல் கனெக்ட் ஆகிறதுனால இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வரும்போது இவங்களுக்கு குடும்பம் அபிவிருத்தி, குடும்ப வளர்ச்சி, பொருளாதார செல்வாக்கு, அரசு உத்தியோகம் அனைத்து இவங்களுக்கு கிடைக்குது. இப்போ அட்டமாதிபதியினுடைய காலில் லக்னாதிபதி உட்காந்தாலும் இவங்க அந்த டிசைனில் பிறந்துட்டாங்க, எல்லாமே இவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இவங்களுடைய எண்ண அலைகள் வந்து என்ன ஆகும்? ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. அது மட்டும் அந்த ஜாதகி கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க.
இந்த போட்டித் தேர்வு மட்டும் கிடையாதுங்க, இவங்களுக்கு 12 பாவகத்தில் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது எனக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, லக்கணத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் புள்ளி விழுந்திருக்கு. முதல் குழந்தை கோணத்தில் உட்காந்துருக்கு, 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அவர் உட்காந்த அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் 14 உட்காந்து குழந்தை அட்டகாசமாக இருக்கும், ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஃபஸ்ட்டு. அடுத்ததாக 5ஆம் இடம் 2வது குழந்தை சனி, அவர் இதில் உட்காந்துருக்கிறாரு சந்திரனுடைய நட்சத்திரத்தை. சந்திரன் லக்கணத்துக்கு 7 உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்த வீட்டு அதிபதி, அவர் நின்ற நட்சத்திர அதிபதி உத்திரட்டாதி. சனி சந்திரன் வந்து நட்சத்திர பரிவர்த்தனை. 2வதும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஏன்னா சந்திரன் வந்து குருவோட வீட்டில் உட்காந்து சனியினுடைய காலில் உட்காந்து சனி சந்திரன் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவதால் இந்த ஜாதகிக்கு எந்த கட்டத்தை எப்படி எடுத்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன கனெக்ட் ஆகும்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை தான் வந்து சுட்டி காட்டும். ஏன்னா இந்த 11ஆம் இடம் வந்து இவங்களுக்கு கன்னி லக்கணத்துக்கு பாதகாதிபதினு சொல்லுவாங்க. பாதகாதிபதியாக இருந்தாலும் அது 1, 5, 9 தொடர்பு. ஒரு கிரகம் எங்கே நிற்கிதோ அதனுடைய நின்ற அதிபதி வந்து கோணத்தில், அது நின்ற அதிபதி வந்து கேந்திரத்தில், அந்த மாதிரி கனெக்ட் ஆகிறதுனால இந்த தோஷங்கள் அனைத்தையும் எடுபடாமல் போயிடும். இதை கெடுக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்கல்ல, ராகுவும் கேதுவும். அவங்க வந்து இந்த கிரகங்களை கெடாமல் பாதுகாக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து லக்கண புள்ளி விழுந்திருக்கு. எப்படின்னா ராகு நின்ற நட்சத்திர புள்ளி என்னன்னு பாருங்க, மூல நட்சத்திரம். அந்த ராகு நின்ற நட்சத்திரம் மூலம் அவர் வந்து எங்கே இருக்கிறாரு, மிருகசீர்ஷ நட்சத்திர கோணாதிபதியினுடைய காலில் நின்று கேது லக்கணத்துக்கு 10ல் இருக்கிறார். இந்த மாதிரி எந்த கிரகத்தை எந்த புள்ளியை நீங்கள் எடுத்துக்கிட்டு போனாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் வந்து இருக்கும். அப்படி இருந்தால் தாங்க உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அப்படி இருந்தால் தாங்க அந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும். இது இல்லாமல் அந்த கிரகங்களினுடைய வகுத்து வைத்த அந்த இறைவனை தான் நமக்கு வந்து பாராட்டணும். எப்படிலாம் இருக்குது பாருங்கள். இவங்க அந்த நேரத்தில் சன நேரத்தில் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய லக்கண புள்ளி அதுதான் வந்து எளிமையாக சுகர் நாடி முறையில் வந்து அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, உங்களுக்கு போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்கணும்னா 3ஆம் அதிபதி உங்களுக்கு ஏறின அதிபதி. 3ஆம் அதிபதி யாராகனா இருக்கலாம், 12 லக்கணத்தில் 12 ராசியில் எந்த அதிபதியாக கூட இருக்கலாம். அந்த கால அதிபதி, அவர் நின்ற கால அதிபதி கேந்திர கோணங்களில் நின்று, அவர் நின்ற கால அதிபதி கேந்திர கோணங்களிலோ ஆட்சி உச்சமாக பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். இதில் யார் எந்த ஜோசியக்காரங்கிட்டையும் போயிட்டு நீங்கள் கேட்கவே தெரியல. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுங்க, நீங்கள் பாருங்கள். போட்டித் தேர்வில் இது வரைக்கும் யாரெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அதை மீறியும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த மாதிரி எனக்கு இருக்குதுங்க ஐயா, ஆனால் வெற்றி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சில பேருக்கு வந்து 3ஆம் அதிபதி அரசு உத்தியோகம் கிடைக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள்லாம் இருக்கும். 10ஆம் அதிபதி சூரியனோட சம்மந்தப்படும், செவ்வாயோட சம்மந்தப்படும், ராஜ கிரகங்களோட சம்மந்தப்படும். ஆனால் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு பார்த்தா அந்த லக்கண புள்ளி அவங்களுக்கு விழுந்த புள்ளி வந்து அந்த கால அதிபதி 6, 8னுடைய சம்மந்தப்பட்டுருவார். ராகு கேதுக்களுடைய சம்மந்தப்பட்டு அது தடையை உண்டு பண்ணும். அது கிடைக்காது, அவ்வளோதான். அதை பார்த்தாலே இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கு இந்த அமைப்பை எல்லாம் கொடுத்து ராகுவும் கேதுவும் அந்த அமைப்பை கெடுக்காத அளவுக்கு அவங்க தனியாக உட்காந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்த நட்சத்திர அதிபதிகள் வந்து கேந்திர கோணங்களில் உட்கார்ந்து அந்த தோஷத்தை நீக்குகிறார்கள். அதுதான் இந்த ஜாதகத்தை, இந்த விளக்கத்தை உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படின்னா அரசு உத்தியோகத்துக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு உத்தியோகம் சுகர் நாடி முறையில் வந்து அதி அற்புதமான இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். இது பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நினைவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.